65ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிற ஜீவனுள்ள தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிற ஜீவனுள்ள தேவனாக நம்முடைய கிறிஸ்து இயேசு இருக்கிறார். ஆகவே ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். அவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்கள். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அவரை நோக்கி கெஞ்சுகிறார்கள். அவரை நோக்கி என்னென்ன தேவையோ தங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களுக்காகவும் வேண்டல் பண்ணி விண்ணப்பம் பண்ணி கெஞ்சி புலம்பி காணப்படுகிறார்கள். எப்பேற்பட்ட பாவியுடைய ஜெபத்தையும் கேட்கிறவர், எப்பேற்பட்ட பின்மாற்றம் அடைந்தவனுடைய ஜெபத்தையும் கேட்கிறவர், எப்பேற்பட்ட கொடிய பாவியாகினும் ரட்சிக்கப்படாதவனாயினும் ரட்சிக்கப்பட்டவனாயினும் யாரா இருந்தாலும் எல்லாருடைய ஜெபத்தையும் நம்முடைய ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவராக இருக்கிறார். எல்லா ஜனங்களுடைய ஜெபத்தையும் கேட்கிறவராக இருக்கிறார். பாவியுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அக்கிரமக்காருடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அசுத்தருடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அந்தரங்க பாவிகள், ரகசிய பாவிகள், இன்னும் பலவிதமான பாவிகள், தோஷிகள், தேவனுக்கு அருவருப்பானவர்கள், ஆகாதவர்கள், அடங்காதவர்கள், விசுவாசம் அற்று போனவர்கள், விசுவாசத்தை துரோகம் செய்கிறவர்கள், விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்கள், எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். மாம்சமான எல்லா ஜனங்களுடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். எந்த மனுஷனுடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். எந்த மனுஷனுடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். எப்பேற்பட்ட பாவியானாலும், எப்பேற்பட்ட துரோகியானாலும், எப்பேற்பட்ட துஷ்டனானாலும், எப்பேற்பட்ட துன்மார்க்கனானாலும், எப்பேற்பட்ட நேசிக்கல்லனானாலும், எப்பேற்பட்ட விபச்சாரியானாலும், எப்பேற்பட்ட குடியனாலும் வெறியனானாலும், எப்பேற்பட்ட கொடிய மோசமான உதவாத பாவியானாலும் யதார்த்தமாக அவர் நோய் ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தில் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர்களுக்கு ரட்சிப்பளிக்கிறவர், அவர்களுக்கு சுகமளிக்கிறவர், அவர்களுக்கு சமாதானம் அளிக்கிறவர், அவர்களை சவுக்கியம் அளிக்கிறவர், அவர்களை முற்றிலுமாக விடுவித்து முடிவிலே பரலோகராஜ்யமாய பாக்கியத்தை அளிக்கிறவர், அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அளிக்கிறவர். மாம்சமான எல்லா ஜனங்களுடைய ஜெபத்தையும் கேட்கிற ஒரே தேவன் நம்முடைய தேவன். அவர்தான் கிறிஸ்து இயேசு ஆகிய தேவன்.